எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னாக்கா, இறைவனை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 பாதையை வந்து அமைச்சிருக்காங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியைன்றது வந்து பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கம், கிரியைன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்ம யோகம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு யோகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு சம்மந்தப்பட்டது. அது வந்து பார்த்தீங்கன்னா சிவயோகம் கூட சொல்லலாம். 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஞானம். ஞான யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை உணரணும். சரிங்களா? தன்னை உணரணும், அதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞானம், இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து நம்ம வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்கமும் கடைபிடிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா பக்தி. சரிங்களா? ஃபஸ்ட்டு அவர் வந்து பக்தி மார்க்கத்தில் தான் நின்னார். சரிங்களா? அது எப்படின்னாக்கா, அதாவது இறைவன், அதாவது கடவுள், இறைவன் தான் சொல்லணும். கடவுள்ன்றதோட இறைவன் சொன்னால் நல்லாயிருக்கும். சரிங்களா? இறைவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் இருக்கான், நீக்கமர நிறைஞ்சிருக்கான். சரிங்களா? தூணிலும் இருக்கான், துருமிலும் இருக்கான், எல்லாத்துலேயுமே இருக்கான். அப்போ வந்து இறைவன் எங்கே இருக்கான்னும் போது தூணிலும் இருக்கான், துருமிலும் இருக்கான்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரும் சொல்கிறாரு. சரிங்களா? இறைவன் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நான் இந்த உடல் இந்த உடல் எடுக்கணும்னாக்கா, இந்த உடல் எடுக்கணும்னாக்கா அதுக்கு வந்து இயற்கையினோட பங்கு வந்து ஃபஸ்ட்டு தான் இருக்குது. சரிங்களா? எப்படின்னா எல்லாமே அவனோட செயலுன்ற மாதிரி சொல்கிறாரு, சரணடையிறது. சரிங்களா? நான் அவர் உருவானதுலேருந்து, அவங்க அப்பா விந்தணுல இருந்துலேருந்து, அவங்க தாயோட சோனிதத்து பையில் வந்ததுலேருந்து எல்லாமே என்னை வந்து யார் காப்பாற்றினான்னு சொல்கிறாரு? இறைவன் தான் காப்பாற்றினாரு. அந்த அருப்பெரும் ஜோதி தான் காப்பாற்றினாரு. என்னை கூடயே இருந்து என்னை வந்து வழி நடத்துறாரு. நான் நிற்கிறதும் அவரால் தான், நான் நடக்கிறதும் அவரால் தான், நான் படுக்கிறதும் அவரால் தான், நான் தூங்குறதும் அவரால் தான். நான் எந்த செயலை செஞ்சாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைவன் தான். அது இல்லைன்னா என்னால் ஒரு இன்ச்சு கூட நவர முடியாது, என்னால் எதுவுமே ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. எல்லாம் அவள் செயல். இப்போ நல்லது நடந்தாலும் அவன் செயல் தான், கெட்டது நடந்தாலும் அவன் செயல் தான். எல்லாமே அவன் மேலே பாரத்தை போட்டுருது. என்னை நீ தான் இது பண்ண, நீயே தான் நடத்துகிற, நீயே தான் நடத்த போகிற, இனி நீ தான் நடத்தி காட்ட போகிற, அந்த மாதிரி எல்லாமே அவர்கிட்ட விட்டுறது. அதுதான் வந்து பக்தி மார்க்கம். 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியை. சரிங்களா? சரியா கிரியை, கரெக்டு. கிரியையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கர்ம யோகம் சொல்லுவாங்க. அதாவது நீ ஒரு செயலை செய்யும் போது உனக்கு கர்ம வினை உருவாகுது. சரிங்களா? நீ வந்துட்டு தூங்கும் போது உனக்கு கர்ம வினை கிடையாது. ஏன்னா உன்னோட கான்சியஸ்னஸ் தான் அங்கே இல்லை. சரிங்களா? அதுவும் டீப் ஸ்லீப்பில் தான். நீ ட்ரீமில் இருந்துன்னா, கனவு நிலையில் இருந்தீங்கன்னா கூட உனக்கு வந்து அது வந்துட்டு நம்ம அதுக்கு அப்புறமா பேசுகிற டாப்பிக்கு. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு கர்மயோகம் சொல்லுவாங்க. அதாவது அவர் செயலை செய்யும் போது ஒரு வினை வருது. அந்த வினையை ஒழிக்கணும்னாக்கா அது நல்வினையாக இருக்கலாம், தீவினையாக இருக்கலாம். அதை ஒழிக்கணும்னா அவர் என்ன பண்ணுறாரு? ஜீவகாரண்யம் பண்ணுறாரு. சரிங்களா? ஜீவகாரண்யம் என்னன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற ஜீவன், சரிங்களா, அதை பட்டினி போடக்கூடாது. நம்ம உடம்புலேயே கோடான கோடி செல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பட்டி போடாமல் அதுங்களுக்கெல்லாம் உணவு அளிக்கணும். சரிங்களா? அது ஃபஸ்ட்டு. 2வது, நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணர்ச்சி பண்ணும்போது விந்து வெளியாகுது. சரிங்களா? விந்துன்னு சொல்கிறதோட சுக்கிலம் சொல்லலாம். சுக்கிலம் வெளியாகும்போது கோடான கோடி 4 கோடி 5 கோடி உயிரணு ஒரே டைமில் வெளியே போகுது. சரிங்களா? 3வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எறும்பு சாவடிக்கணும், ஒரு இதெல்லாம் சாவடிக்கிறீங்க, கற்பம்பூச்சி சாவடிக்கிறீங்க, எறும்பு சாவடிக்கிறீங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாவடிப்பீங்க? மிஞ்சி போனால் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ சாவடிப்பீங்க? ஒரு 10, 20, 30, 40, 50. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டி நீங்கள் சுக்கிலத்தை வெளியே விடும்போது நீங்கள் 4 கோடியிலேருந்து 5 கோடி உயிரணு வந்துட்டு உங்கள் உடம்புல வந்துட்டு சாவடிக்கிறீங்க. அதுதான் அவர் சொல்கிற ஜீவகாரணியம். 2வது வந்து
அந்த செயலை செய்யும்போது கர்ம வினை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அன்னதானம் போட்டு ஏழைங்களுக்கு வந்து பசி ஆறி கஷ்டப்படுறவன்ற வந்து இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணிவிட்டு அவனோட துன்பத்தை போக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீவகாரணியம் சொல்கிறாரு. அதுவும் ஜீவகாரணியம் தான். சரிங்களா? இது மாதிரி வந்துட்டு அவர் கர்மயோகமும் அவர் வந்து பண்ணியிருக்காரு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சரீர யோகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உடலில் சம்மந்தப்பட்டது. உடலில் வந்து பார்த்தீங்கன்னா காய சித்தி ஆக்குறது, உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா கரிசலாடி சாப்பிட்றது, தூதுவளை சாப்பிட்றது, வெள்ளாரி சாப்பிட்றது, அந்த மாதிரி மெடிசின் அதெல்லாம் சாப்பிட்டு வந்து இந்த உடம்பை பொன் போல பாதுகாக்கிறது. இந்த உடம்பு இருந்தால் தானே அங்கே உயிர் இருக்கும். உடம்பு இல்லைன்னா இப்போ உயிர், இப்போ அவர் மறைஞ்சு போயிட்டாரு, ஆனால் அந்த உயிர் எங்கே போச்சு? காற்றோட காற்ற கரைஞ்சி போச்சு. அப்போ வந்துட்டு இந்த உடல் வந்துட்டு வேணும். ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யோக மார்க்கம். அந்த யோக மார்க்கத்தில் நீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் அந்த விளக்கை பார்க்க சொல்கிறது. அந்த விளக்குன்றது என்ன ஆகுனாக்கா உங்கள் கண்ணோட அசைவு, உங்கள் கண்ணை வந்து சிமிட்டுறீங்களா, கண்ணை சிமிட்டும் போது தான் உங்களுக்கு யோசனை எல்லாமே வரும். நீங்கள் கண்ணை அசையாமல் ஒரே கான்சன்ட்ரேஷனாக ஒரு இடத்துல குவிக்கும் போது உங்களோட எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. உங்களோட எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட யோசனை எல்லாமே போயிட்டு நீங்கள் இந்த ப்ரெசண்ட்டில் வாழுவீங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு. அப்போது எண்ணம் இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா? எண்ணம் இல்லாமல் இருக்கணும்னா நீ ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு விளக்கையே பார்க்கும்போது உன்னோட எண்ணம் வந்துட்டு பால் கடைக்காரனுக்கு காசு கொடுக்கணும், மளிகை கடைக்காரனுக்கு காசு கொடுக்கணும், பால் வாங்கணும், கொசுவத்தி வாங்கணும், முட்டை வாங்கணும், இந்த மாதிரிலாம் யோசிக்காது. அரிசி முட்டை வாங்கணும், கரண்ட் பில் கட்டணும் சொல்லிட்டு. அப்போ நீ அந்த விளக்கை பார்க்கும்போது அந்த விளக்கையே கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அலப்பாயாமல் ஒரு நிலை ஆகும். சரிங்களா? ஒரு நிலை பண்ணும்போது நம்ம எது பண்ணாலும் நிதானமாக பொறுமையாக பண்ணலாம். இது வந்துட்டு யோக மார்க்கம். ஞான மார்க்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் யாருன்னு உணரணும். சரிங்களா? நான் யாருன்னு தெரியணும். நம்ம மூச்சு விட்றோங்க. நம்ம மூச்சு எப்படி விட்றோம்? நம்ம ஆட்டோமேட்டிக்காக எப்படி இழுக்கிறோம், எப்படி விட்றோம், அது நீங்கள் பண்ணுறீங்களா? சரிங்களா? ஒரு எக்கல் வருது, ஒரு கொட்டாவி வருது, ஒரு தும்பல் வருது, எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்களா? எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அதான் எப்படி நடக்குது, யார் பண்ணுறா? இப்போது நம்ம உள்ள உடம்பு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிரபஞ்சத்துலேருந்து கைட்னஸ் வரணும். ஓகேங்களா? கைட்னஸ்னால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு யாராவது கண்ட்ரோல் பண்ணணும். அது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா நம்மளோட மூச்சு காற்று தான். நம்மளோட மூச்சு காற்று உள்ளே போகும்போது அதில் இருக்கிற பிராணசக்தி, பிராணம் இல்லாத சக்தி இருக்குது, அதுதான் வந்து நம்மளுக்கு கைடன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 64 கலை உடம்பு உருவாக்குது, 32 கலை வந்து பிரபஞ்சத்துலேருந்து எடுக்கணும் நம்ம. அதுதான் மூச்சு காற்று மூலியமாக எடுக்கிறோம். அது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒருநிலை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த 32 கலையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்வாங்குவீங்க. உங்களோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா 64 கலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் கலை 64 சொல்கிறது. சரிங்களா? அதே மாதிரி என்றும் 16ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூரியக்கலை சந்திரக்கலை அந்த சுவாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போக பார்க்கலாம். ஆனால் இப்போ பேசிக் மட்டும் சொல்கிறேன். சந்திரக்கலை 12, சந்திரக்கலை 16, சூரியக்கலை 12. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 12 16 பார்த்தீங்கன்னாக்கா 28 வருது. ஓகேங்களா? அப்போது 28ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அக்னிக்கலை உருவாக்கணும். அதுதாங்க யோகம். அக்னிக்கலை உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் 4 உருவாக்குனீங்கன்னா அது 8 உங்களுக்கு வரும். சரிங்களா? அதுதான் 8 × 8 84. ஓகேங்களா? அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், சீராக இருக்கும். ஓகேங்களா? இதுதாங்க ஞானமாக இருக்கும். தான் யாருன்னு அறியணும், அது எந்த சக்தி எங்கேருந்து வருதுன்னு தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அந்த 32 கலையை உருவாக்குனீங்கன்னா அது உங்கள் உடம்புல 64 × டபுள் 1:2ங்க. அவ்வளோதான் உங்கள் உடம்பு உருவாக்கிடும். அது பண்ணும்போது உங்களுக்கு 96 தத்துவம் உடம்புல இருக்குது. 96 தத்துவத்துக்கு 96 கலைகள் கரெக்டாக போயிடும். சரிங்களா? ஞானமாக இருக்கும். அது அந்த பிராண சக்தியில் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நம்மளுக்கு வந்து கைட்னஸ். அங்கேருந்து தான் நம்ம உடம்பு வந்து இது பண்ணும். அதுதான் ஞானம். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் இதுதான். சரிங்களா? ஆன்மீகம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திகம் சொல்லுவாங்க. ஆத்திகம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வந்து வழிபடுறது, சிறுதெய்வ வழிபாடு, தெய்வங்கள்லாம். ஆன்மீகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா ஞானத்தை பற்றி. ஓகேங்களா? இவ்வளோதான். சரிய கிரிய யோக
இதெல்லாம் ஒன்றும் நம்ம படிப்படியாக அடுத்த இதில் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூங்க. பெரிய பதிவாக போயிடுச்சு. எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ, நன்றி. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த மார்க்கம் வேணாலும் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எது வேணாலும் இப்போ எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துட்டு அதை கடைப்பிடிங்க. சரிங்களா? குழப்பம் ஆகணும். சரிங்களா? பேனிக் ஆகாதீங்க. எந்த மார்க்கம் ஈஸியாக இருக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா நதியும் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் தான் சங்கமாகுது. சரிங்களா? அது எப்படி அதை மட்டும் பார்த்துங்க. சரிங்களா? அதுதான் மெயின் மேட்டர். சரிங்களா?